அந்த காலத்து பேரண்ட்ஸ் நாங்க தான் கஷ்டப்பட்டோம், ஆனா எங்க பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, லவ் இருக்கும் ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. குழந்தை நலத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிரசன்ட் வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்தா கூடயுமே அவங்க புள்ள தப்பே பண்ணாட்டியுமே டீச்சர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் பெரியவங்க மேலையும் கத்து கொடுக்குறவங்க மேலேயும் ஒரு மரியாதை வச்சு. வீட்டுல ஒரே ஒரு போன் இருக்கும், லேண்ட்லைன், அதுவும் ஹாலில் தான் இருக்கும், எல்லாத்துக்கும் பொதுவானது. இப்படிதான் அந்த காலத்து வாழ்க்கை வந்துட்டு இருந்துச்சு. இன்றைய பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க நானும் என் பையனும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறாங்க. அவங்க பசங்களை புரிஞ்சு அவங்க என்ன பிடிக்கும் அப்படிங்கறத அலோவ் பண்றாங்க, சப்போர்ட்டும் பண்றாங்க. சில நேரங்கள்ல அது உண்மையா அதுல ஜெயிக்க முடியாதாங்கிற ஆராயாம கூடயுமே நிறைய விஷயங்கள் அலோவ் பண்ணி அது தப்பாவும் போய் முடியுது. அவங்க டைம் ஒதுக்கும் நினைக்கிறாங்க, பசங்களுக்கு டைம் கொடுக்க முடியல. இன்னைக்கு பிறக்கிற குட்டியில இருந்து பாடையில போற பாட்டி வரைக்குமே மொபைல் போனை சுத்துது. அது இன்றைய கால வருங்கால பேரண்ட்ஸ் குழந்தைகிட்ட பேச நேரத்தை விட ஏஐ கிட்ட பேச நேரம் தான் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு ஆன்லைன் சேஃப்டி தான் மிகப்பெரிய டென்ஷனா இருக்கும். குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்றதா கூட கூகுள்கிட்ட போய் டிப்ஸ் கேட்டு வருவாங்க. ஒரு வேலை டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க குழந்தைகளுக்கு இருந்து அவங்க தான் கத்துக்கணும். அந்த காலம் வந்துடும். நாளைக்கு நோ ஸ்கூல் நோ புக்ஸா கூட மாறலாம், எல்லாமே ஏஐல கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரலாம். ஒன்னே ஒண்ணுங்க, நம்ம குழந்தைகளையும் நம்மளும் சிறப்பா வாழணும் அப்படின்னா ரியல் எது ஆர்டிபிஷியல் எது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாகி வந்து நின்னுக்கணும். மறந்துட்டோம்னா நம்ம எந்த பக்கம் நிக்கிறோங்க நமக்கே தெரியாது, வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும்.